இணைச்சட்டம் பிரிவு 30. இவையெல்லாம் நிகழும் போது உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை சிதறடித்துள்ள மக்களினங்களுக்கிடையே வாழ்க்கையில் நான் உனக்கு முன்னே வைத்த ஆசி சாபம் ஆகியவற்றை உன் உள்ளத்தில் சிந்தனை செய். நான் இன்று உனக்கு அளிக்கும் அனைத்து கட்டளைகளின்படி உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்தினின்று விடுவிப்பார். உன் மேல் இரக்கம் கொண்டு உன்னை அவர் சிதறடித்துள்ள எல்லா நாடுகளிலுமிருந்து மீண்டும் கூட்டிச் சேர்ப்பார். நீ வானத்தின் கடையெல்லை வரை துரத்தப்பட்டிருந்தாலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் அங்கிருந்து உன்னை கூட்டி சேர்ப்பார். ஆண்டவர் அங்கிருந்து உன்னை அழைத்து கொண்டு வருவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மூதாதையர் உடைமையாக்கியிருந்த நாட்டுக்குள் உன்னை கொணர்வார். நீயும் அதை உடைமையாக்கிக் கொள்வாய். உனக்கு நன்மைகள் ஈந்து உன் மூதாதையரை விட உன்னை பெருகச் செய்வார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் உள்ளத்தையும் உன் வழிவரவின் உள்ளத்தையும் பண்படுத்துவார். அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீ முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாய். அப்பொழுது நீயும் வாழ்வு பெறுவாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் இந்த சாபங்களை எல்லாம் உன் பகைவர் மீதும் உன்னை வெறுப்போர் மீதும் உன்னை கொடுமைப்படுத்துவோர் மீதும் வரச் செய்வார். நீ ஆண்டவரிடம் திரும்பி வா. அவரது குரலுக்கு செவி கொடு. நான் இன்று உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் கடைபிடி. நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் செய்வார். உனது கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்று, உனது நிலத்தின் பயன் அனைத்தும் நலமே அமையுமாறு செய்வார். உன் மூதாதையரில் மகிழ்வு கொண்டது போல் உன் நன்மையின் பொருட்டு உன் மீது மீண்டும் மகிழ்வார். எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேறுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்பொழுது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடைமையாக்கிக் கொள்ள போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன்.
நீயும் உனது வழித்தோன்றர்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவிக்கொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. ஆதலால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். இணைச்சட்டம் பிரிவு 31. மோசே தொடர்ந்து பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரவேலர் அனைவருக்கும் கூறினார். அவர் சொன்னது: இன்று எனக்கு வயது 120. இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார். அவரே உன் முன் நின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார். நீ அவற்றுக்கு உரியவற்றை உடைமையாக்கிக் கொள்வாய். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான். எமோரியரின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல, அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்வார். ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரவேலர் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது: வலிமை பெறு, துணிவுகொள். இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். அதை இவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. பின்னர் மோசே இந்த திருச்சட்ட நூலை எழுதி ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமக்கிற லேவியின் வழி வந்த குருக்களிடம், இஸ்ரவேலின் தலைவர்கள் அனைவரிடமும் ஒப்படைத்தார். மேலும் மோசே அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது: விடுதலை ஆண்டாகிய ஒவ்வொரு 7ஆம் ஆண்டின் முடிவில் வரும் கூடார விழாவில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்தில் இஸ்ரவேலர் அனைவரும் அவர் முன்னிலையில் வந்து கூடும்போது அவர்கள் அனைவரும் கேட்க இத்திருச்சட்ட நூலை அவர்களுக்கு உரக்க வாசியுங்கள். மக்களை ஒன்று திரட்டுங்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உங்கள் நகரில் வாழும் அந்நியரும் அதை கேட்டு அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருக்கட்டும். இவற்றை அறியாத அவர்களுடைய புதல்வர்களும் நீங்கள் யோர்தானை கடந்து உடைமையாக்கிக் கொள்ளப் போகும் மண்ணில் வாழும் நாளெல்லாம் இவற்றை கேட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்ச கற்றுக்கொள்ளட்டும். பின்னர் ஆண்டவர் மோசேயிடம், நீ இறக்கும் நாள் நெருங்கிவிட்டது. யோசுவாவை கூப்பிடு. இருவரும் சந்திப்பு கூடாரத்துக்கு வாருங்கள். நான் அவனுக்கு பணி பொறுப்பு தர வேண்டும் என்றார். அவ்வாறே மோசேயும் யோசுவாவும் போய் சந்திப்பு கூடாரத்தில் நின்றனர். ஆண்டவர் கூடாரத்தில் மேகத்தூணில் தோன்றினார். மேகத்தூண் கூடாரத்தின் நுழைவாயிலில் நின்றது. அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ உன் மூதாதையரோடு துஞ்ச போகிறாய். இந்த மக்களோ தாங்கள் போகவிருக்கும் நாட்டில் கிளர்ந்தெழுந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி கள்ள உறவு கொள்வர். அவர்கள் என்னை விட்டு விலகி நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுவர். அப்போது எனது சினம் அந்நாளில் அவர்களுக்கு எதிராக கனன்றெறியும். நான் அவர்களை கைவிடுவேன். அவர்களிடமிருந்து என் முகத்தை மறைத்துக் கொள்வேன்.
அவர்கள் அறியும்படி பல தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும். அந்நாளில் அவர்கள், நம் கடவுள் நம்மோடு இல்லாததால் அன்றோ இத்தகைய தீங்குகள் நமக்கு வந்துள்ளன என்பர். அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி செய்த தீய செயல்கள் அனைத்தின் பொருட்டும் அந்நாளில் நான் என் முகத்தை மறைத்துக் கொள்வேன். எனவே இப்பொழுது நீ இந்த பாட்டை எழுது, அதை இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக்கொடு, அதை அவர்கள் நாவில் வை. அதனால் இந்த பாடலே இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக நான் தரும் சான்றாக விளங்கும். ஏனெனில் அவர்களின் மூதாதையருக்கு ஆணையிட்டு சொன்ன பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டுக்குள் நான் அவர்களை கொண்டு போனதும் அவர்கள் உண்டு நிறைவு பெற்று கொழுத்து போவர். அப்போது அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி அவற்றுக்கு ஊழியம் செய்து எனக்கு சினமூட்டுவர், என் உடன்படிக்கையையும் மீறுவர். பல்வேறு தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும்போது அவருடைய மரபினரின் வாய் பாடலை மறந்து போகாதிருக்கும். இப்பாடலே அவர்களுக்கு எதிராக சான்று பகரும். ஏனெனில் இப்பொழுதே அவர்கள் தீட்டியுள்ள திட்டத்தை நான் ஆணையிட்டு கூறிய நாட்டுள் அவர்களை கொண்டு போகும் முன்பே அறிவேன் என்றார். ஆகையால் மோசே இப்பாடலை அன்றே எழுதி இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மேலும் ஆண்டவர் நூனின் மகனாகிய யோசுவாவுக்கு கட்டளையிட்டு கூறியது, வலிமை பெறு, துணிவுகொள், ஏனெனில் நீ இஸ்ரேல் மக்களை நான் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்றார். மோசே இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை ஒரு நூலாய் எழுதி முற்றிலும் முடித்த பின்பு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தூக்கி வந்த லேவியரை நோக்கி கட்டளையிட்டு கூறியது, இத்திருச்சட்ட நூலை எடுத்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் அருகில் வையுங்கள், அங்கே அது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும். ஏனெனில் நான் உங்கள் கலக குணத்தையும் முரட்டு பிடிவாதத்தையும் அறிவேன். இன்று நான் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்கிறீர்கள். நான் இறந்த பின் இன்னும் எவ்வளவு செய்வீர்களோ? எனவே உங்கள் குலங்களின் தலைவர்கள் அனைவரையும் உங்கள் அலுவலர்களையும் ஒன்று கூட்டுங்கள். அவர்கள் கேட்க நான் இவ்வார்த்தைகளை எடுத்துரைத்து அவர்களுக்கு எதிராக விண்ணையும் மண்ணையும் சான்றாக வைப்பேன். ஏனெனில் நான் இறந்த பின் நீங்கள் கெட்டு சீரழிவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழிகளிலிருந்து விலகி ஆண்டவரின் முன்னிலையில் அருவருப்பானவைகளை செய்வீர்கள். நீங்கள் செய்து கொள்ளும் சிலைகளால் அவருக்கு சினமூட்டுவீர்கள். ஆகையால் இறுதி காலத்தில் உங்களுக்கு தீங்குகள் நேரிடும் என்பதையெல்லாம் நான் அறிவேன். பின்னர் இஸ்ரேல் சபையினர் அனைவரும் கேட்க மோசே பின்வரும் பாடலின் வார்த்தைகள் அனைத்தையும் சொன்னார். பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. உம் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை. இணைச்சட்டம் பிரிவு 32. வானங்களே நான் பேசுவேன், செவி கொடுப்பீர். பூவுலகே என் சொல்லை உற்று கேள். பெருமழை பைந்தளிர் மீது பொழிவது போல், மென்சாரல் பசும்புல் மீது விழுவது போல், என் அறிவுரை மழையென பெய்திடுக, என் சொற்கள் பனியென இறங்கிடுக. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன், நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது, அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை. வஞ்சகமற்ற உண்மைமிகு இறைவன், அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர். அவர்தம் கேடுகட்ட பிள்ளைகள் அவரிடம் பொய்மையாய் நடந்து கொண்டனர். அவர்கள் நெறி பிறழ்ந்த வஞ்சகம் மிக்க தலைமுறையினர். ஞானமற்ற மதிகெட்ட மக்களே, ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறும் இதுதானா? உங்களை படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவரல்லவா? பண்டைய நாள்களை நினைத்துப்பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப்பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர்கள் உனக்கு சொல்வர். உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு
உரிமை சொத்துக்களை பங்கிட்ட போது, ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்தபோது, இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார். ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே, அவரது உரிமை சொத்து யாக்கோபே. பால்வெளியில் அவர் அவனை கண்டார், வெறுமையான ஓலமிடும் பாளையில் அவனை கண்டார். அவர் அவனை பாதுகாத்து பேணினார், கண்ணின் மணியென அவனை காத்தருளினார். கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும், தன் சிறகினை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும், அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. பூவுலகின் முகடுகளில் அவனை வாழச் செய்தார். வயல்வெளியின் விளைச்சலை அவன் உண்டான். கண்மலை தேனை அவன் சுவைத்தான். கற்பாறை எண்ணெயை பயன்படுத்தினான். பசுவின் வெண்ணெயும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் செம்மறி கிடாய் வெள்ளாட்டு கிடாய் இவற்றின் கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற முந்திரி சாற்றையும் அவர்கள் உண்ணும்படி ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் கொழுத்த காளை மார்பிலை பாய்ந்தது. எசுரூன் கொழுத்து பருத்து முரடனானான். தன்னை படைத்த கடவுளை விட்டு அவன் விலகினான். தனது மீட்பின் பாறையை எள்ளி நகைத்தான். வேற்று தெய்வங்களால் அவருக்கு எரிச்சலூட்டினர், அருவருப்புகளால் அவருக்கு சினமூட்டினர். இறையல்லாத பேய்களுக்கு பலி செலுத்தினர். அவர்கள் அறியாத வேற்று தெய்வங்களுக்கு, நேற்று முளைத்த புதிய தெய்வங்களுக்கு, உங்கள் முன்னோர் அஞ்சாத அவற்றிற்கு பலியிட்டனர். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகெட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன். மதிக்கெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். எனது சினத்தில் நெருப்பு பொறி தெறிக்கும். கீழுலகின் அடிமட்டம் வரை அது எரிக்கும். பூவுலகையும் அதன் விளை பலன்களையும் அளிக்கும். மாமலைகளின் அடித்தளமோ தீப்பற்றி எரியும். தீங்குகளை அவர்கள் மேல் கொட்டி குவிப்பேன். என் அம்புகளை அவர்கள் மேல் எய்து தீர்ப்பேன். பசியினால் அவர்கள் வாடுவர், கொள்ளை நோயால் மாய்வர், கொடிய வாதைகளால் மடிவர், விலங்குகளின் பற்களுக்கு இரையாவர், புழுதியில் ஊறும் நச்சு பூச்சிகளால் மடிவர். வெளியிலே வாழ், உள்ளே பேரச்சம், இளைஞனும் கன்னி பெண்ணும் பால்குடி மரவா குழந்தைகளும் முடி நிறைத்த கிழவனும் அழிவர். நான் சொன்னேன், அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போகச் செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழிச்சொல்லுக்கு அஞ்சியும் வாளாவிருந்தேன். அவர்கள் புத்தி கெட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை. அவர்கள் ஞானமடைந்து இதனை உணர்ந்து தங்களுக்கு நிகழப்போவதை ஒய்த்துணர்ந்தால் எத்துணை நலம். ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதால் அன்றோ? அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ? அவர்களது பாறை நமது பாறை போன்றன்று என்று நம்முடைய பகைவர்களே ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்களது கொடி முந்திரி சோதோமிலிருந்து வருவதாகும், கொமோராவின் வயல்வெளியிலிருந்து வருவதாகும். அவர்களது திராட்சைகள் நச்சு திராட்சைகள், அவர்களது திராட்சை கொத்துகள் கசப்பானவை. அவர்களது ரசம் பாம்பின் நஞ்சு போன்றது, வெறியன் பாம்பின் கொடிய நஞ்சு போன்றது. இது என்னிடம் சேமிக்கப்பட்டுள்ளது அன்றோ? என் கருவூலங்களில் முத்திரையிடப்பட்டுள்ளது அன்றோ? பழிவாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன. உரிய நாளில் அவர்களின் கால்கள் தள்ளாடும். அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனும் இல்லை எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனம் இறங்கிடுவார். அப்பொழுது அவர் உரைப்பார், அவர்களின் தெய்வங்கள் எங்கே? அவர்கள் தஞ்சம் புகுந்த பாறை எங்கே? அவர்கள் பலியிட்டவற்றின் கொழுப்பை உண்டவர்கள் எங்கே?
நீர்ம படையல் ரசத்தை குடித்தவர்கள் எங்கே? அவர்கள் இப்போது முன்வந்து உனக்கு உதவட்டுமே. அவர்கள் உனது புகலிடம் ஆகட்டுமே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கேளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. என் கைகளிலிருந்து விடுவிப்பார் எவரும் இரார். ஏனெனில் என் கைகளை வானோக்கி உயர்த்தி என்றும் வாழும் என் மீது ஆணையிட்டு உரைக்கிறேன். மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன். கொலையுண்டோர் சிறைப்பட்டோரின் இரத்தத்திலும் நீள்முடி தலைவரின் இரத்தத்திலும் என் அம்புகள் குடிக்கச் செய்வேன். என் வாள் சதையை உண்ணச் செய்வேன். வேற்றினங்களே, ஆண்டவரின் மக்களோடு மகிழுங்கள். அவர் தம் ஊழியரின் இரத்தத்திற்கு பழி வாங்கினர். அவர் தம் பகைவர்களுக்கு பதிலடி கொடுத்தார். தம் மக்களின் நாட்டை கரை நீக்கம் செய்தார். மோசேயும் நூனின் மகனான யோசுவாவும் வந்து இந்த பாடலின் வார்த்தைகளை மக்கள் கேட்குமாறு எடுத்துரைத்தார்கள். இந்த வார்த்தைகளை எல்லாம் இஸ்ரேலுக்கு சொல்லி முடித்தபின் மோசே அவர்களுக்கு சொன்னது: உங்களுக்கு எதிரான சான்றாக நான் இன்று உரைத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். அப்போதுதான் இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகள் அனைத்தையும் கருத்தாய் கடைபிடிக்குமாறு நீங்கள் உங்கள் மக்களுக்கு கட்டளையிடுவீர்கள். இத்திருச்சட்டத்தின் எவ்வார்த்தையும் வீணானதல்ல, அதுவே உங்களது வாழ்வு. யோர்தானை கடந்து நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ளப் போகும் மண்ணில் இந்த வார்த்தைகளால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். அதே நாளில் ஆண்டவர் மோசேயுடன் பேசியது: மோவாபு நாட்டில் எரிகோவுக்கு எதிரேயுள்ள அபாரி மலையில் நெபோ என்னும் மலை மீது ஏறி கானான் நாட்டை பார். உன் மக்கள் இஸ்ரேலுக்கு நான் உடைமையாக கொடுக்க போகும் நாடு அதுவே. உன் சகோதரன் ஆரோன் ஓர் என்னும் மலையில் இறந்து உன் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டான். அதுபோல நீ ஏறி செல்லவிருக்கும் மலையில் நீயும் இறந்து உன் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்படுவாய். ஏனெனில் சீன் என்னும் பாலை நிலத்தில் மெரிபத்து காதேசு எனும் நீர்ச்சுனைக்கு அருகில் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் எனக்கு துரோகம் செய்தாய். அதனால் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் என்னை புனிதப்படுத்தவில்லை. எனினும் உனக்கு முன்பாக உள்ள நாட்டை நீ பார்ப்பாய். அதையே நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப் போகிறேன். நீயோ அதனுள் செல்ல மாட்டாய். நெஞ்சே நீ நம்பிக்கை கொண்டே வந்தேன், நீ இயேசுவிடம் வந்தே. நெஞ்சே நீ நம்பிக்கை கொண்டே வந்தேன், நீ இயேசுவிடம் வந்தே. உள்ளத்தின் பாரத்தை கொட்டி கொட்டி வேண்டிடு, உள்ளத்தின் பாரத்தை கொட்டி கொட்டி வேண்டிடு, விண்ணப்பம் கேட்டிடுவார். நெஞ்சே நீ நம்பிக்கை கொண்டே வந்தே, நீ இயேசுவிடம் வந்தே. இணைச்சட்டம் பிரிவு 33. கடவுளின் அடியவரான மோசே தாம் இறப்பதற்கு முன் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி வழங்கி கூறியது: ஆண்டவர் சீனாய் நின்று வந்தார், சேயிரி நின்று அவர்களுக்கு தோன்றினார், பாரான் மலை நின்று அவர்கள் மீது ஒளிந்தார், பல்லாயிரம் புனிதர் புடைசூழ வந்தார், அவரது வலப்புறத்து நின்று மின்னல் ஒளி திருச்சட்டம் ஏந்தி வந்தார். உண்மையாகவே மக்கள் இனங்களின் அன்பர் அவர். அவர்தம் புனிதர்கள் அவர் கையில் உள்ளனர். அவர்கள் அவரது பாதங்களில் அமர்வர். அனைவரும் அவரது கூற்றுகளை ஏற்றுக்கொள்வர். மோசே எங்களுக்கு திருச்சட்டத்தை கட்டளையாக வழங்கினார். அதுவே யாக்கோபினது திருக்கூட்டத்தின் உடைமை. மக்கள் தலைவர்களும் இஸ்ரேலின் குலங்களும் ஒன்று திரட்டப்பட்ட பொழுது அவர் எசுரூன் மீது அரசனாயிருந்தார். ரூபன் வாழட்டும், அவன் மடிந்து போகாதிருக்கட்டும், அவன் தன் புதல்வர் குறையாதிருக்கட்டும். யூதாவுக்கான ஆசி இதுவே. அவர் கூறியது: ஆண்டவரே, யூதாவின் குரலை கேளும், அவனை அவனுடைய மக்களிடம் கொண்டு வாரும். அவனது கைகள் அவனுக்கு போதுமானது ஆகட்டும். அவனுக்கு துணை நின்று அவனுடைய பகைவரிடமிருந்து காத்தருளும். லேவியை குறித்து அவர் கூறியது: ஆண்டவரே, தும்மிம் ஊரிம் என்பவை மாசாவில் சோதிக்கப்பட்டு மெரிபாவின் நீரூற்று அருகில் வழக்காடிய பச்சுமிகு அடியானிடம் இருக்கட்டும்.
அவனிடமே அவற்றை கொடும். ஏனெனில் அவன் தன் தந்தையையும் தாயையும் நோக்கி, நான் உங்களை பாரேன் என்றவன். தன் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொள்ளாதவன், தன் சொந்த பிள்ளைகளையே அறியாதவன், உம் வார்த்தைகளை கடைபிடித்து உன் உடன்படிக்கையை நிறைவேற்றுபவன். யாக்கோபுக்கு உம் நீதி முறைமைகளையும் இஸ்ரவேலுக்கு உம் திருச்சட்டத்தையும் கற்றுத்தருபவன். உமது முன்னிலையில் தூபம் காட்டுபவன், உமது பீடத்தில் எரிபலிகளை செலுத்துபவன். ஆண்டவரே, அவனது ஆற்றலை ஆசியால் நிரப்பும். அவனுடைய கரங்களின் உழைப்பை ஏற்றுக்கொள்ளும். அவனுக்கு எதிராக எழும்புவோரை அவர்களின் இடுப்பு ஒடிந்து விழும் வண்ணம் வதையும். அவனை பகைப்பவர் மீண்டும் எழாதவாறு செய்யும். பென்யமீனை குறித்து அவர் கூறியது, ஆண்டவரின் அன்புக்கு உரியவன், அவரால் அவன் பாதுகாப்புடன் வாழ்வான். எக்காலமும் அவனை அவர் அரவணைத்து காப்பார். அவர் தம் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வான். யோசேப்பை குறித்து அவர் கூறியது, அவனது நிலம் ஆண்டவரால் ஆசி பெற்றது. அது வானத்தின் செல்வத்தாலும் பனியாலும் ஆழ்நிலத்தின் நீரூற்றுகளாலும் கதிரவன் வழங்கும் கனிகளாலும் பருவங்கள் விளைவிக்கும் பயன்களாலும் பண்டைய மலைகளின் உயர் செல்வங்களாலும் என்றுமுள்ள குன்றுகளின் அரும் பொருள்களாலும் ஆசி பெற்றது. நிலம் தரும் பெரும் விளைச்சலும் அதன் நிறைவும் முட்புதரில் வீச்சிருந்தவரின் அருள் அன்பும் எல்லா ஆசிகளும் யோசேப்பின் தலை மீதும் தன் சகோதரருள் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் உச்சந்தலை மீதும் தங்குவதாக. அவனது நடை தலையீற்று காளையின் பீடு நடை போன்றது. அவனின் கொம்புகள் காட்டெருமையின் கொம்புகள் போன்றவை. அவற்றால் மக்களினத்தாரை பூவுலகின் கடை எல்லை வரை முட்டி துரத்துவான். அவை எப்ராயிமின் 10,000 படைகளும் மனாசேயின் 1000 படைகளும் ஆகும். செபுலோனை குறித்து அவர் கூறியது, செபுலோனே, நீ பயணம் செய்கையில் மகிழ்ந்திடு. இசக்காரே, நீ கூடாரங்களில் தங்கும்போது மகிழ்ந்திடு. அவர்கள் மக்களினங்களை மலைக்கு அழைத்து செல்வர். அங்கு அவர்கள் ஏற்புடைய பலிகளை செலுத்துவர். அவர்கள் கடலில் பதுங்கி இருப்பதும் மணலில் புதைந்திருப்பதுமான திரளான செல்வங்களை அனுபவிப்பர். காத்தை குறித்து அவர் கூறியது, காத்தை பெருக செய்பவர் போற்றி போற்றி. காத்து சிங்கத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் தலையையும் பீறி பிளந்திடுவான். அவன் தனக்கென சிறந்த இடத்தை தேர்ந்து கொண்டான். தலைவனுக்குரிய பங்கு அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. மக்களின் தலைவனாகி அவன் ஆண்டவரின் நீதியை நிலைநிறுத்தினான். ஏனைய இஸ்ரேலரோடு சேர்ந்து அவர்தம் நீதி முறையை நிலைநாட்டினார். தானை குறித்து அவர் கூறியது, தான் பாசானில் நின்று பாய்ந்து வரும் சிங்கக்குட்டி. நப்தலியை குறித்து அவர் கூறியது, ஆண்டவரின் அருளன்பால் நிறைவு பெற்றவன். கலிலேய கடலையும் தென் திசையையும் உடமையாக்கிக் கொள்வான். ஆசேரை குறித்து அவர் கூறியது, ஆசேர் எல்லா குலங்களிடையே ஆசி பெற்றவனாவான். தன் உடன் பிறந்தாருக்கு உகந்தவனாய் இருப்பான். அவன் தன் காலை எண்ணெயில் தோய்ப்பான். உன் தாழ்பாள்கள் இரும்பாலும் செம்பாலும் ஆனவை. உன் வாழ்நாள் அனைத்தும் நீ பாதுகாப்புடன் இருப்பாய். எசுரூனின் இறைவன் போல் எவருமில்லை. அவர் உனக்கு உதவிட வானங்களின் வழியாக தமது மாட்சியுடன் மேகங்கள் மீது ஏறி வருவார். என்றுமுள்ள கடவுளே, உனக்கு புகலிடம். என்றுமுள்ள அவரது புயம் உனக்கு அடித்தளம். பகைவரை உன் முன் நின்று விரட்டி அடித்து அவர்களை அழித்துவிடு என்பார் அவர். அப்போது இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழ்ந்திடும். யாக்கோவின் உறைவிடம் தானியமும் ரசமும் மிகுந்த நிலத்தில் இருக்கும். அவர் தம் மேகங்கள் பனிமழை பொழியும். இஸ்ரேலே, நீ பேறு பெற்றவன். ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களினமே, உன்னை போல் வேறு இனம் உண்டோ? உன்னை காக்கும் கேடயமும் உன் வெற்றி வாளும் அவரே. உன் பகைவர் உன் முன் கூனி குறுகுவர். அவர்களின் தொழுகை மேடுகளை நீ ஏறி மிதிப்பாய். பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. இணைச்சட்டம் பிரிவு 34. அதன் பின் மோசே மோவாப்பு சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நெபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார்.
ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்ராயிம் நிலப்பகுதியையும், மனாசே நிலப்பகுதியையும், யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும், மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நெகோபையும் பேரிச்சே மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது, நான் உன் வழி மரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன், ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். மோவாபு நாட்டில் பெத்பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்கும் இடம் தெரியாது. மோசே இறக்கும்போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. மோவாபுக்கு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் நிறைவுற்றன. நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார். இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல் இறைவாக்கினர் வேறெவரும் இஸ்ரேலில் இதுகாரும் இருந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இஸ்ரேல் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரு செயல்களுமே இதற்கு சான்றாகும். இறைவனின் ஆசீர் பெற முன்வருவோம். எசேயாவினுடைய புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. அவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி ஞானத்தையும் அறிவாற்றலையும் நல்குவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஞானத்தையும் அறிவாற்றலையும் வழங்கும் கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.